Hello viewers, and பார்க்க போறது One Piece episode 579 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க அந்த ஷூசோவை சும்மா வச்சு செஞ்சுட்டு புது அட்வென்ச்சருக்கு சந்தோஷமா கிளம்புனாங்கல்ல. அப்படி போன இடத்துல மறுபடியும் கிளைமேட் மாறிடுச்சு. அதுவும் கிளைமேட் வேற லெவல்ல இருக்குது. கருன்னு வானம், அதுல கண்ணா பின்னா கண்ணான்னு இடி, அதுல கொடூரமா அலை. எல்லாருமே படாத பாடுபட்டு கப்பலை ஊட்டிட்டு இருப்பாங்க. ஆனா லூஃபி தான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். இப்படி ஒரு சூழ்நிலையில உயிரோட தப்பிச்சு போவாங்களா இல்லையானே தெரியல. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ஜாய் பண்றதை மட்டும் விட மாட்டானுங்க. அதுவும் கப்பல்லாம் சும்மா ஜம்ப் அடிச்சு போகும். அதான் வேற லெவல். அப்படி போனவங்க தூரத்துல கடல் அப்படியே தகன்னு தீ பிடிச்சி எரியறத பாப்பாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுல வல்கனம் இருக்குது. அந்த வல்கனம் கண்டபடி வெடிக்குது. அதனால சுத்தி இருக்க எல்லாமே எரியுது. அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே கப்பலை திருப்பிக்கிட்டு அடுத்த பக்கம் போகணுமா இல்லையா? அதை விட்டுட்டு வாங்கலே நம்ம அந்த தீவுக்கு போவாம்பா. லூஃபி அவசரப்படாதன்னு சொல்லி அந்த லாக் ஹவுஸை செக் பண்ணி பாப்பா. அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இதை ஒரு ஐலாண்டாவே கன்சிடர் பண்ணி நீடில் அந்த சைடு காட்டவே இல்லை. அப்படின்னா இது ஐலாண்டே இல்ல. ஆனா அந்த லூஃபி பைய சும்மா இல்லாம அங்க போலான்னு கத்திட்டு இருப்பான். அவ வேண்டவே வேண்டாம்பா. அவனுக்கு என்னடானா அங்க வல்கனம் இருக்குது, அது ஃபன்னா இருக்குது, அதனால அங்க போகணும். எதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு அவனுக்கு விவஸ்தை இல்ல. அப்புறம் நமி தெளிவா எடுத்து சொல்லுவான், அந்த ஐலாண்டை நீடில் காட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த நியூ வேர்ல்டுல எல்லாமே ஸ்டேஞ்சா தான் இருக்குது. தேவையில்லாம எதுவும் பண்ண வேண்டாம், பேசாம இருன்னு சொன்னா அவன் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டான். அங்க வல்கனம் கண்டபடி வெடிக்குது இல்ல, அதை பார்த்து மறுபடியும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இப்ப லூஃபிக்கு அந்த நீடில பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவனுக்கு இப்ப அங்க போகணும், அவ்வளவுதான். ஆனா சுத்தி கடலே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி இவங்களால பக்கத்துல போக முடியும்? வாய்ப்பே இல்லம்பா. ஆனாலுமே இலிச்சாமேனிக்கு போறத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம செஞ்சு இதை யூஸ் பண்றதுக்கு கரெக்டான டைம் இதுதான்பா. என்னன்னா பேன்ஸ் ஃப்ரை இவனுக்காண்டி ஷெல்ஃபிஷ் ஒன்னு கொடுத்திருப்பாரு. அது நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். இதை அடுப்புல வச்சு குக் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ மொத்த கடலுமே சும்மா தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுல்ல. இந்த ஃபயர்ல போட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பரா வெந்துரும்பா. ஏண்டா இந்த நேரத்துல நமக்கு இது தேவைதானான்னு சொல்லி சாப்பர் வண்டையா திட்டிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா கப்பல் ரொம்ப பக்கத்துல போச்சுன்னா அது தீ பிடிச்சி எரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பிராங்கி தௌசண்ட் சனி அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் நம்மள கால வராது, ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம. ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. இந்த கடலே ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த தீவை சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட மீனுங்க மொத்தமா எரிஞ்சு அதுகளோட போன் மட்டும் தான் இருக்குது. அல்லா பாருங்க, போன்ஸ் கூப்பிட்டீங்களா மேடம்னு ப்ரூக் வந்து நிப்பான். ஐயோ இவன் வேற லொல்லு பண்றானே, போய் தொலைறானவன உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். அந்த டைம் அழுகிற சவுண்ட் எக்கோ அடிக்கும். என்னது இது, நம்மளை விட மோசமா நம்ம எக்கோ இருக்குதுன்னு பார்த்தா உள்ள இருக்க ரூம்குள்ள டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் அழுதுட்டு இருக்குது. வந்து அடிச்சு புடிச்சு பார்த்துட்டு, ஆமா எதுக்கு இது அழுதுட்டு இருக்குது, வயிறு ஏதாச்சும் சரியில்லையா? பண்ணே சஞ்சய், அது எமர்ஜென்சி சிக்னல்ரா எருமை, எவனோ ஹெல்ப் கேட்டு போன் பண்ணியிருக்கான். சரி அப்ப எடுத்துற வேண்டியதானேன்னு போனா ரோபின் வேண்டான்னு சொல்லுவான். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி எமர்ஜென்சி சிக்னல் வந்துச்சுன்னா அது 50% மேல பொய்யாதான் இருக்கும். மேபி இது நேவியோட ட்ராப்பா கூட இருக்கலாம்பா. இப்ப அந்த லைன் அவன் எடுத்தானா இந்த கப்பல் எங்க இருக்கு என்னன்னு சொல்லி அவங்களால ட்ராக் பண்ண முடியும். அப்ப பஞ்சாயத்து தானே. உசோப்பு பாராட்டி தள்ளுவான், சூப்பர் ரோபின், நல்ல வேலை நம்ம எந்த தப்பும் பண்ணல. அப்பா லூஃபி போனை எடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் போன் எடுத்து அங்க பேசிட்டு இருப்பான். அதுவும் எப்படி, என் பேரு மங்கி டி லூஃபி, நான் ஃபியூச்சர்ல கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறவன். அந்த பக்கம் யாரு அப்படின்னு கேட்டவனே நம்ம உசோப்பு செவினிலே ஒரு அடி. போனை எடுக்காதன்னு சொன்னா எடுத்து முழு டீடைல்ஸ் மாற கொடுத்துட்டு இருக்க மாங்கான்னு. அப்ப அந்த பக்கம் இருந்து அழுதுட்டு இருக்கவன், ஐயோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இங்க பயங்கர கோல்டா இருக்குது, எங்களால முடியல. ஆமா இப்ப பேசிட்டு இருக்கிறது பாசானு கேப்பான். நான் ஒன்னும் பாஸ் இல்லடா லூசு. ஆமா அங்க என்ன கோல்டா இருக்குன்னு ஏதோ சொன்னீங்க, என்ன மேட்டர்னு கேப்பான். அவன் கூட இருக்க கொலிக்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரையா வெட்டிட்டே வராங்களாமா. அதுவும் கொல்றது யாருன்னு கேட்டா சாமுராய்னு சொல்லி கத்துவான். ஜோரோ லைட்டா ஜர்க்காவான், சாமுராயான்னு. சரி உன் பேர் என்ன, நீ எங்க இருக்கன்னு கேட்டா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்குது, நான் இருக்கிறது பங்க் ஹசார்ட், என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் யாரோ அவனை கத்திய வச்சு வெட்டிட்டாங்க. அவ்வளவுதான், ஸ்பாட்லயே அவன் பாடி. அதுக்கப்புறம் போன்ல எந்த ஒரு பேச்சுமே இல்ல. நம்ம பயிர்களெல்லாம் பார்த்துட்டு பீதியில கத்துன்னு கத்திட்டு இருப்பானுங்க. பின்ன திடீர்னு எவனோ ஹெல்ப் கேட்டு அவனை எவனோ வெட்டி கொண்டுட்டானா. இல்ல வேற லூஃபி ஏதோ பெரிய டிடெக்டிவ் மாதிரி எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குதும்பா. எரும மாட்டு பயில எவனாச்சும் கொன்னானா அது பிரச்சனை தான்டா. ஏன்டா அப்படி சீனை வாங்குற, நியூ வேர்ல்டு ரொம்ப கொடூரமா இருக்குதுன்னு சொல்லி ஓவரா பதறுவானுங்க. அப்பவுமே ரோபினுக்கு டவுட் தான், மேபி அவன் நடிக்க கூட வாய்ப்பு இருக்குது, இது ட்ராப்பா கூட இருக்கலாம், நம்ம உசாரா இருக்கணும்பா. ப்ரூக் இடையில போந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு இதான வேலை. என்ன அவனுக்கு சாமுராய்னு பேரை கேட்ட உடனே நம்ம ஜோரோ அதை பத்தி ஏதாச்சும் ப்ரூக்கு தெரியுமான்னு கேட்பான். அவனுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவனுக்கு தான் ஆல்ரெடி ஒரு சாமுராய் கூட சண்டை போட்டிருக்கானுங்களே. ஆக்சுவலா இவங்க சண்டை போட்ட சாமுராய் வானோ கிங்டம் சேர்ந்தவன். அது எப்பவோ க்ளோஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்களை அங்கீகரிக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க தான் சாமுராய்ஸ், பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ்மேன். சொல்ல போனா அவங்க கிட்ட நேவி கூட அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருப்பானுங்க. இத சொல்லும் போதே நம்ம ஜோரோக்கு அவன் சண்டை போட்டு கத்திய
வாங்கினானே ஒரு சாமுராய், அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். அவன் ஒரு லெஜெண்டரி சாமுராய். அவன் வச்சிருக்க கத்தியோட பேரு ஷிசுய். ஆக்சுவலா அவனுக்கும் ஜோரோவுக்கும் நடந்த சண்டையில நம்ம ஜோரோ கஷ்டப்பட்டு அவன் கூட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சிட்டான். அதனால தான் அந்த ஸ்வாடே அவனுக்கு கிடைச்சது. சரி, இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல. அவன் ஒன்னும் வானோ கிங்டம்னு எதுவும் சொல்லல, பங்க் ஹசார்ட் தான் சொன்னான். மேபி இந்த திபுதிபுன்னு எரிஞ்சிட்டு இருக்குதே இந்த இடத்துக்குள்ளதான் அவன் இருக்கானோ என்னமோ. மேபி அவன் சின்ன டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அதோட சிக்னல் இவ்வளவு தூரம் தான் வரும். இப்படி கேஷுவலா அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே லூஃபி இருந்துகிட்டு வாங்க நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி தொண்டைகளையே கத்துவான். நமி, உசோப்பு, சாப்பரு, ப்ரூக்கு இவங்க எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி ஆயிருவாங்க. ஏன்னா சாமுராய்ஸ் எல்லாருமே மோசமானவனுங்க இவங்களுக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டு வேற ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. இந்த டைம்ல உள்ள போய் அவனை காப்பாத்தணுமா என்ன? லூஃபி வரதா இல்ல. ஏய் உன் பேர் என்ன, நீ எங்க இருக்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி கத்திட்டு கிடப்பான். அந்த சிக்னல் என்ன ஆகும்னா இன்னொரு பக்கம் இருக்கிற நேவி ஆளுகளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது லூஃபி கத்துறத அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் பங்க் ஹசார்டு எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி ஒருத்தன் கத்தனால அந்த கத்துற சவுண்டையும் கேட்டிருப்பாங்க. கேட்டது வேற யாரும் இல்ல, G5 ஃபோர்ஸ். அப்படின்னா யாரு? ஸ்மோக்கரும் டஷிகியும். ஸ்மோக்கர் அந்த வாய்ஸை கேட்டோனே கண்டுபிடிச்சிருவான் அது நம்ம லூஃபின்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிஷ்மேன் ஐலாண்டுல ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிட்டு என்ன காரணத்துக்காண்டி இங்க வந்தாங்க. இப்ப அவங்க பங்க் ஹசார்டுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்க போய் நம்மளால புடிச்சலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப கப்பல்ல இருக்க அவன் ஆளுகெல்லாம் ஒரு பைரட்டை கட்டி தொங்க விட்டு படாத பாடுபடுத்திட்டு இருப்பானுங்க. அவன் கெஞ்சுவான், ஐயோ என்னைய எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே கேட்கறேன்பா. ஆனா அவனுக்கு விரதா இல்ல. உடனே டஷிகி பார்த்து காண்டாயி கொய்யாலைகளா எதுக்குடா தேவையில்லாம அவனை போட்டு வம்பிழுத்துட்டு இருக்கீங்க, சும்மா கடங்கடாம்பா. இங்க ஸ்மோக்கர் முடிவு பண்ணிட்டான் பங்க் ஹசார்டுக்கு போலான்னு. ஆனா அந்த இடம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வெடிச்சு செதறி அந்த இடமே சின்ன பின்னமாயிருச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணி அந்த இடத்துக்கு யாருமே போக கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிட்டாங்க. சொல்ல போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாம அங்க போகணுங்கிற மாதிரி டஷிகி கேப்பா. ஸ்மோக்கருக்குமே அங்க யாரும் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா அவனுக்கு அதை போய் இப்ப செக் பண்ணணும். அதனால அங்க வண்டியை திருப்புங்கடாமா. இன்னொருத்தர் இருந்துகிட்டு, பாஸ் அந்த இடத்தை தடை செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் அங்க போக கூடாது வைஸ் அட்மிரல் ஸ்மோக்கரும்பா. உடனே ஸ்மோக்கருக்கு காண்டாயிரும், கொய்யாலைகளா என்னடா கூட கூட பேசிட்டு இருக்கீங்க, எனக்கே சட்டம் சொல்லி தரீங்களா? சட்டம் வண்டியை திருப்புறியா இல்ல தலையை திருகட்டுமாமா? அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அமைதியா கப்பல் திரும்பி போகும். என்ன இவங்க பக்கத்துல இருக்க ஐலாண்டு டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குது. என்னன்னா தண்டர் மலையா பெஞ்சிட்டு இருக்குது. அதே நேரம் இங்க நம்மளுக்குள்ள பயங்கரமான டிஸ்கஷன், யார் அந்த ஐலாண்டுக்குள்ள போறான்னு. ஏன்னா எல்லாருமே கப்பலை விட்டுட்டு போக முடியாது, கப்பலை எடுத்துக்கிட்டும் போக முடியாது. அப்படி நெருப்புக்குள்ள போய் வேற எதுவும் கப்பலுக்கு ஆயிடக்கூடாது. அதனால மினிமேரியில போலாங்கிற மாதிரி லூஃபி சொல்லுவான். உடனே நமி பார்த்து பதறுவா, ஏன்டா நீ போலான்னு முடிவே பண்ணிட்டியான்னு. ஏன் அதுல என்ன பஞ்சாயத்துன்னு கேட்பான். அங்கதான் பஞ்சாயத்து. ஏன்னா நம்ம பைய போனான்னா அதுக்கப்புறம் என்ன ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, மாயமா மறைஞ்சிருவான். அதுக்கப்புறம் இவனுக்கு 2 தூளி அடிச்சுக்குவானுங்க, யாரு போகலாம் யாரு போக கூடாதுன்னு. இப்படி ஒரு சிலர் வரேன்பாங்க, ஒரு சில பேர் வரமாட்டேன்பாங்க. எதுக்கு இந்த பஞ்சாயத்து, எதுக்கு இந்த சண்டை? பேப்பர் போட்டு பாத்திர வேண்டியதானே யார் யார் போறாங்க யார் யார் போகலன்னு. அந்த பேப்பரோட எண்ட்ல ரெட் கலர் வந்தா போகணும், ஒயிட் கலர் வந்தா போக வேண்டாம். ஜோரோலாம் நான் போக வேண்டான்னு வந்தா கூட நான் கண்டிப்பா போவேன்பா. சாப்பர் தெய்வமே அப்படின்னா நான் போற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பதிலா நீ போ கடவுளேம்பா. சரி ரைட்டுன்னு எல்லாருமே எடுக்க ரெடி ஆயிருவாங்க. உசோ போனதான் செம காமெடி. என் வாழ்க்கையே இதுலதான் தீர்மானிக்க போகுது, வாழ்வா சாவா போராட்டம், நான் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு தொண்டையிலேயே கத்திட்டு சைலண்டா போய் பேப்பர் எடுப்பான். அப்படி எடுத்து பார்த்தா உசோப்புக்கு ரெட் வந்திருக்கும். அப்படின்னா அவன் போறான். ஐயோ ஆண்டவா காலை வாரிட்டியேன்னு கத்திட்டு இறப்பான். சஞ்சி போகல, ஜோரோ, ரோபின், லூஃபி இவங்க எல்லாருமே போறாங்க. உசோப்பு நடிக்கிட்டு இருப்பானா, நீ ரொம்ப ரொம்ப லக்கிப்பா, இந்த ஜாக்பாட் சான்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கம்பா. போடா விளக்கென்ன, எவனாச்சும் எனக்கு காடை மாத்தி கூடுங்கடான்னு அவன் தொண்டையிலேயே கத்தி புலம்பி தள்ளுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.